ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் புஜ்ஜி. இந்த படம் வந்து இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ராம் கந்தசாமி. ரைட்டிங் அவர் தான் பண்ணியிருக்காரு. இசை வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ராஜா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணினே இருப்பேன். ஸோ நான் பண்ணுற படம் தமிழ் படம் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நான் தமிழ் தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மே மாதம் வந்த படம். இது அப்போயே வந்து தேட்டரில் வந்தது. இந்த சில படங்களால் இந்த படங்கள்லாம் வந்து ஒன்று தூக்கிட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷோவே இல்லை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி இந்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ துர்கா சரவணன் ஒரு 2 சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க ரோட்டரமாக போகும்போது ஒரு ஆடு இதில் மாட்டிகிட்டு இருக்கும், முள்ளு செடியில். அப்போ அதுலேருந்து அந்த ஆடை காப்பாற்றி இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அப்போயே ஃபஸ்ட் டைமே வந்து அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க, துர்கா கிட்ட. அந்த பொண்ணுக்கிட்ட அதை வந்து ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வேலை கொடுத்து அதை வாங்கி மறுபடியும் கொடுப்பாரு. இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு நாள் குடிகாரனாக இருப்பார். அவர் வந்து அந்த ஆடை விற்றுருவார். இப்போ வந்து இந்த ஆடு வந்து உயிரோடு இருக்குதா இல்லையான்றது யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து இதை அப்படியே தேடின்னு போகும்போது நடுவில் தர்ஷினின்னு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வீட்டில் குடும்பப்படுத்தி தெத்துற லெவலில் இருக்கும். அப்போ அந்த லெவலில் இருக்கும்போது இவங்க வந்து ஒரு கசாப்பு கடைக்கிற பாய்கிட்ட போய் இப்போ கேட்பாங்க, இந்த ஆடை வெட்டிட்டிங்களா இல்லையான்னு. அப்போ அவர் வந்து ஒரு 5000 ரூபாய் இருந்தால் தான் அந்த ஆடை கொடுப்பண்ணுவார். அப்போ அதுக்கு ஒரு பேப்பரில் எழுதி இந்த தர்ஷினி, அவங்க அண்ணன் சரவணன், துர்கா 3 பேர் வந்து நாங்கள் ஒரு ஆடை வாங்கணும் அது மாதிரி சொல்லி எல்லாருக்கிட்டேயும் காசு வாங்குவாங்க. ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து. அந்த இடம்லாம் நல்லாயிருக்கும். ஜெராக்ஸ் கடையில் கூட ஒரு 100 ரூபா வந்து என்னோடய காசு, ஜெராக்ஸ் எடுத்தது காசு மேலே 2 ரூபா கொடுப்பாரு. அது மாதிரி ரொம்ப டச்சிங்கான சீனு. அப்புறம் எல்லாம் போகிறவங்கலாம் கேட்டு எப்படியும் காசு தட்டி எடுத்துகிட்டு போனால் அவர் ஒரு பண பிரச்சனையில் இருப்பார். இந்த இதில் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டுற மாதிரி ஒரு பையன் இருப்பான். அந்த பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இந்த காரில் வந்தவங்க வந்து திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க காசு கொஞ்சம் தட்டி மறுபடியும் எடுத்துகிட்டு போவாங்க. அவர் வந்து பாய் வந்து இன்னும் காசு தேவைன்னுவார். மறுபடியும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. இவங்க காசு கலெக்ஷன் பண்ணி போகும்போது இவர் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது இந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டின பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்சிடெண்ட்டில் மாட்டின பேரோட பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஆனவுடனே அவர் வந்து வருந்தி ஒரு நல்ல அமௌண்ட்டு கொடுப்பாரு. இதே எடுத்துகிட்டு போய் பாய்களை கொடுத்தா அவர் போய் நீ போய் ஆடை எடுத்துக்கொண்டுவார். அப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து கிரகப்பிரசவம் பண்ணுறதுக்கு அந்த ஆடை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் இந்த ஆடு வந்து இந்த புஜ்ஜி ஆடு வந்து இந்த பாப்பா கிட்ட கிடச்சி, துர்கா பாப்பா கிட்ட கிடச்சிதா இல்லைன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ரொம்ப சூப்பராக ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, அதுதான். மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. அடுத்தது மியூசிக் சொல்லணும். மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதில் வர பாட்டுக்கெலாம் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் ராஜா போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு மஸ்ட் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.